Hello traders, welcome back to my channel. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 13th செப்டம்பர் அண்ட் டைம் வந்து 3:22 PM ஆகுது. அண்ட் எப்பயும் போல் நம்ம பிடிசி யூஎஸ்டி சார்ட் அண்ட் எஸ்ஓஎல் யூஎஸ்டி ரெண்டு சார்ட் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட், ஸோ எந்த ஒரு விக் சைஸும் பார்த்தீங்கன்னா பெருசு சிறுசு இல்லாமல் கேண்டலோட ஸ்ட்ரக்சர் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு கேண்டலுமே இந்த ரெண்டு சார்ட்டுமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தில் நான் எது ட்ரேட் பண்ண சூஸ் பண்ணுவோன்னா இந்த சார்ட். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷனில் நம்மளுக்கு போயிட்டுருக்கு. அண்ட் எப்பயுமே ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டேக் லைன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் டேக் லைன் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆன ரெட் கேண்டில் ஸோ ஆல் த வே டு டவுன். ஸோ இது வரைக்கும் போயிட்டு அகைன் இங்கே பிரேக் அவுட் ஆன உடனே ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குமே. இங்கே பாருங்கள் இந்த ஸ்ட்ராங் லெவலில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் அகைன் இந்த கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பனிங் பொசிஷன் சப்போர்ட் ஏரியாவில் இருக்கிறதுனால அகைன் அப் போயிருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டில் இந்த கேண்டில் வந்து இந்த ரீஜனில் இருக்குது. அண்ட் கரண்ட்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்க கேண்டில் க்ரீன் டைப் கேண்டில், ஸோ பையஸ் கேண்டில். அண்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ட் லெவலையும் நம்ம வந்து செக் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் இந்த லெவலை வந்து டச் பண்ணுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அகைன் மார்க்கெட் வந்து அப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ அகைன் இதே மாதிரி தான் இந்த இடத்துல அகைன் டச் பண்ணியிருக்கு. ஸோ மேபி இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு டச் ஆகி அகைன் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ மார்க்கெட் கண்டிஷன் எப்படி போகும்னா இப்போ இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகி இங்கேருந்து அப் போகிறதுக்கான சான்சஸ், இந்த மாதிரி போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் இருக்குது. அண்ட் இந்த கேப்பை ஃபில் பண்ணுதான்னு பார்ப்போம். இந்த கேப் ஃபில் பண்ணி எக்ஸாக்ட் லெவலில் க்ளோஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம $10 ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த கேண்டில் வீக் ஆகணும். வீக் ஆனால் மட்டும்தான் நம்ம ட்ரேடை ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா கேண்டிலும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எனக்கு வந்து ரவுண்ட் நம்பரில் தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ ரவுண்ட் நம்பர் நான் ஒயிட்டில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ரவுண்ட் நம்பர் வீக்காக இருக்குது. ரவுண்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வீக். இந்த ரவுண்ட் நம்பரில் வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இன்பிட்வீனில் இருக்கிறதுனால க்ரீன் கேண்டில். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம வந்து ஹை ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹையில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டிலோட செல்லர்ஸ் ப்ரெஷரே இதில் இல்லை. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் வந்து ஹை கேண்டில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் நம்மளுக்கு ஹை போயிட்டே இருக்குது. அண்ட் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் இந்த இடத்துல இருக்குது. எக்ஸ்ட்ரீம் ஜோன். ஸோ இப்போ கேண்டில் இந்த இடத்துல இருக்கிறதுனால நம்மக்கிட்ட இப்போ இந்த கேண்டில் வந்து எக்ஸாக்டாக இங்கே க்ளோஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நோ டென்ஷன். இந்த கேண்டில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வீக் க்ரீன் டைப் கேண்டில் ஆர் வீக் ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும். நம்மளோட லெவலுக்கு மேலே தான், நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்க லெவலுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் லைக் கேண்டில். ஸோ லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அட்லீஸ்ட் இந்த கேண்டிலோட விக் பொசிஷன் வரைக்குமாவது வந்து போகும். நான் ட்ரா பண்ண மாதிரி எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா விக் பொசிஷன் இருக்கா. சரி நம்ம இதை விட்டுடலாம். இப்போ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு எக்ஸாக்டாக இந்த இடத்துல நான் $20 வைக்கிறேன். லேட் என்ட்ரி, நல்ல லேட் என்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ட்ரேடில் விடவே கூடாது. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல ஃபார்ம் ஆன கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நம்மளோட லெவல் கட்டியே கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் வந்து ரெட் ட்ரேட் பேஸ் பண்ணேன். லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் என்னோட என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்குது. எக்ஸாக்டாக நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் இல்லைன்னா இந்த கேண்டில் க்ரீனாக போக விட்டால் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இன்னைக்கு லாஸ், தேவையில்லாத லாஸ் வேணால் பாருங்கள். நெக்ஸ்ட் கேண்டில் பார்ப்போம். இந்த கேண்டில் என்னவா க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இதுதான்
எக்ஸாஸ்ட் டைப் கேண்டிலாக இருக்குது. மேபி இதுக்கு அடுத்த வர கேண்டில் வேணால் ரெட் கேண்டில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ $20 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட அமௌண்ட் ஃபுல்லாகவே லாஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லா நாளுமே நாள் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஏதோ டைம் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு சில்லற வேலையை பார்த்தோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக லாஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள். ஸோ ப்ரீவியஸாக சின்ன சின்ன கேன்லாம் வந்துட்டு இருந்தது. இப்போ பையர்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி போயிருக்காங்க அண்ட் செல்லர்ஸ் ப்ரெஷர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெட் கேண்டில் தான் வரும். ஸோ இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுவே நான் இந்த இடத்துல மார்ஜின் சேஃப்டியோட யூஸ் பண்ணியிருந்தேன்னா இங்கே $5 வச்சு சப்போஸ் இது லாஸ் ஆகிருந்தால் இந்த இடத்துல ஒரு $8 வச்சு சப்போஸ் இதுவும் லாஸ் ஆகிருந்தால் இந்த இடத்துல நம்ம வந்து $14 வச்சுருந்தா இப்போ நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எமோஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் இல்லாதனால ஃபுல் அமௌண்ட் $20 ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணதுனால இந்த இடத்துல லாஸ். ஸோ இது யாருமே எந்த சேனலுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஓனாக ட்ரேட் பண்ணுறதை உங்களுக்கு வந்து எஜுகேஷன் பர்பஸுக்காக யூடியூப்பில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த கேண்டிலுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள், க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஓவரால் ட்ரெண்டு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு ரிஜெக்ஷன் இருக்கா பாருங்கள். இந்த கேண்டில் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆன உடனே டச் ஆன உடனே நம்மளுக்கு ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? பிரேக் அவுட். ஸோ இந்த கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில் ஃபஸ்ட்டு ரெட்டாக போக விட்டுட்டு இந்த லெவலில் இருந்து நாம் க்ரீன் ட்ரேடை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எங்கிட்ட அமௌண்ட் இல்லை. நம்மளோட இன்றைக்கான டார்கெட் அமௌண்ட் முடிஞ்சிருச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போயே நம்ம ட்ரேட் பண்ணோம்னா எமோஷனல் ட்ரேட் ஆகும். நாளைக்கு நம்ம ட்ரேடை கண்டினியூ பண்ணலாம். இந்த இடத்துல டச் ஆன உடனே இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனாக க்ளோஸ் ஆகும். இந்த இடத்துல இந்த கேண்டிலில் பண்ண தப்பு நம்மளுக்கு இப்போ வந்த 3 கேண்டிலுமே நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. இங்கே நம்ம ட்ரேட் எடுக்காமல் இருந்தாலும் இந்த கேண்டில்லையும் நம்மளோட ஹை அக்யூரேசி 100% அக்யூரேசியான இந்த கேண்டில்லையும் நம்ம வந்து இப்போ $20 எடுத்து $40 மேலே இப்போ ஓவரால் ப்ராஃபிட்டில் வந்து நின்று இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த லாஸ் ஆயிடுச்சு. நம்ம ப்ரிடிக்ட் பண்ண இந்த கேண்டில் அண்ட் இந்த கேண்டில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வின் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எமோஷனல் ட்ரேடிங் பண்ணாதீங்க, அதிக அமௌண்ட் வைக்காதீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட் ஏர்ன் மணி, உங்களோட சொந்த காசு. இதுவே இப்போ நான் அமௌண்ட் வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $100 ஒரு $150 வச்சுருந்தேன்னா அப்போது $20 வச்சுருக்கிற இடத்துல $60 or $70 வச்சு நான் ட்ரேட் பண்ணியிருப்பேன். அப்போது பெரிய லாஸ் ஆகிருக்கும். அதனால தான் நான் எப்பயுமே $20 மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் $20 அவ்வளோதான் வச்சு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா $30 to $35, சம்டைம்ஸ் $50 கூட நம்மளுக்கு வந்து போகும். அண்ட் எல்லா நாளுமே நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஏதோ ஒரு டைம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சொதப்பல் ஆகும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பாய்.